திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் கடந்து சென்றபோது பேனர் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் நொடியில் உயிர் தப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த திருவண்ணாமலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி காலை வணிகர்கள், விவசாயிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ள சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த ராட்சச பேனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் கடந்தவுடனே பின்னால் வந்த வாகனங்கள் மீது சரிந்து விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதன் காரணமாக சிறிது நேரம் சுற்றுப்பயண பேருந்து நிறுத்தப்பட்டு பின்னர் அங்கிருந்தவர்கள் கார் மீது விழுந்த பேனர் கொம்புகளை அகற்றினர். பின்னர் 20 நிமிடம் காலதாமதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கம் புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.